சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழும் நீலகிரி மலைக்கு பின்னால் ஒட்டுமொத்த இந்தியாவே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? நீலகிரியின் பசுமையான மலைகளுக்கும் பிரம்மாண்ட பாறைகளுக்கும் நடுவே பல தலைமுறைகளாக தமிழ்நாட்டின் மின்சார வளர்ச்சிக்கு பங்களித்து வரும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொறியியல் அதிசயம் இயங்கி வருகிறது. மலை உச்சியிலிருந்து அடிவாரம் வரை ஒரே சொட்டு தண்ணீரை கொண்டு 6 வெவ்வேறு நிலைகளில் 6 முறை மின்சாரம் தயாரிக்கும் வியத்தகு தொழில்நுட்பம். நீலகிரி மலைக்கு அடியில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு மனித கைகளால் குடைந்து தோண்டப்பட்ட ரகசிய பாறை சுரங்கங்கள் 1950களில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் வித்திடப்பட்டு கனடா நாட்டின் சர்வதேச கூட்டணியோடு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 500 மெகாவாட் திறனுடன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இயற்கை வாட்டர் பேட்டரியாக உருவெடுத்து வரும் வரலாற்று சிறப்புமிக்க குந்தா நீர்மின் திட்டம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் வாங்க. பொதுவாக ஒரு நீர்மின் திட்டம் என்றால் ஒரு பெரிய அணை, அதன் அருகே ஒரு மின் நிலையம் மட்டும்தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் குந்தா திட்டம் என்பது ஒரு தனி அணை அல்ல. அது நீலகிரி மலையின் பல நீர்பிடிப்பு பகுதிகள், நீர்த்தேக்கங்கள், நீர்வழிகள் மற்றும் அடுத்தடுத்த மின் நிலையங்களை இணைக்கும் ஒரு மாபெரும் நீர்மின் அமைப்பு. இந்த அமைப்பை கேஸ்கேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கடல் மட்டத்திலிருந்து 6500 அடிக்கும் மேலான உயரங்களை தொடும் நீலகிரி மலைப்பகுதிகளில் குந்தா ஆறு, அவலாஞ்ச் எமரால்டு பகுதிகள், அப்பர் பவானி உள்ளிட்ட உயர்மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் கிடைக்கும் நீரை பயன்படுத்தி இந்த பிரம்மாண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதனுடன் தொடர்புடைய முக்கிய நீர்த்தேக்கங்களில் அவலாஞ்ச், எமரால்டு, போர்த்திமண்ட் மற்றும் அப்பர் பவானி ஆகியவை அடங்கும். இந்த உயரமான மலைப்பகுதிகளில் சேமிக்கப்படும் தண்ணீரை மலையின் மேல் பகுதியில் அப்படியே ஓடவிடாமல் மலைக்குள் பல கிலோமீட்டர் நீளமுள்ள ஹெட்ரேஸ் டனல்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைநீர் சுரங்கங்கள் மற்றும் பென்ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய நீர் விநியோக குழாய்கள் மூலமாக கீழ்நோக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த தண்ணீர் கீழே செல்லும் போது கிடைக்கும் வேகத்தையும் அழுத்தத்தையும் பயன்படுத்தி மின் நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இங்குதான் குந்தா திட்டத்தோட உண்மையான ஆச்சரியம் தொடங்குது. இந்த தண்ணீர் ஒரு முறை மட்டும் மின்சாரம் தயாரிச்சுட்டு போய்விடாது. மலையிலிருந்து கீழே வரும்போது ஒவ்வொரு நிலையிலும் இந்த தண்ணீரின் சக்தியை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறார்கள். அதனால்தான் குந்தா திட்டத்தில் 1, 2 என்று 6 வெவ்வேறு நீர்மின் நிலையங்கள் அடுத்தடுத்து அமைக்கப்பட்டுள்ளன. குந்தா 1 முதல் 6 வரை இருக்கு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் ஒரு மாபெரும் தொழில் புரட்சியை ஏற்படுத்த மின்சாரம் மிக அத்தியாவசிய தேவையாக இருந்தது. 1950களின் இறுதியில் அன்றைய சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மாநிலத்தின் இருளை போக்க தொலைநோக்கு பார்வையுடன் களமிறங்கினார். இந்த மாபெரும் மின்சார கனவுக்கு உயிர் கொடுத்தவர் தமிழ்நாட்டின் மின்சார கட்டமைப்பு மற்றும் நீர்மின் திட்டங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் தலைமை பொறியாளரான VP அப்பாதுரை அவர்கள். ஆனால் இவ்வளவு பெரிய திட்டத்தை சாத்தியமாக்க அப்போதைய இந்திய அரசிடம் போதிய நிதியோ நவீன தொழில்நுட்ப உபகரணங்களோ இல்லை. அப்போதுதான் ஆசிய நாடுகளின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச கொழும்பு திட்டம், கொலம்போ பிளான் தமிழ்நாட்டிற்கு துணையாக வந்தது. இந்தியாவின் இந்த வளர்ச்சிக்கு தோள் கொடுக்க கனடா நாடு முன்வந்தது. காமராஜர் ஆட்சியின் போது 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் கனடா நாடு கொழும்பு திட்டத்தின் வழியாக சுமார் $20 மில்லியன் நிதியுதவி மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்கியது. கனடா அரசு நிதியுதவியோடு அந்நாட்டு பொறியாளர்களின் தொழில்நுட்ப பங்களிப்போடு 1956இல் பணிகள் தொடங்கப்பட்டன. சரியாக 1960ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் ஆகிய இரு பெரும் தலைவர்களும் இணைந்து குந்தா திட்டத்தின் முதல் கட்டத்தை முறைப்படி நாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள். நேரு அவர்கள் வர்ணித்த நவீன இந்தியாவின் கோவில்கள் என்ற வார்த்தைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த திட்டம் மாறியது. எனவேதான் இன்றளவும் இந்த திட்டம் இந்தியா கனடா சர்வதேச நட்புறவின் காலத்தால் அழியாத அடையாளம் என்று போற்றப்படுகிறது. குந்தா திட்டத்தின் மிக சுவாரஸ்யமான பொறியியல் அம்சங்களில் ஒன்று அதன் கேஸ்கேட் முறையிலான நீர்மின் அமைப்புதான். நீலகிரி மலையின் உயரமான பகுதிகளில் உள்ள அவலாஞ்ச் எமரால்டு அணைகளிலிருந்து வரும் தண்ணீர் நீண்ட சுரங்கங்கள் வழியாக குந்தா பவர் ஹவுஸ் 1ஐ அடைகிறது. அங்கு தண்ணீரின் உயர வேறுபாட்டால் கிடைக்கும் அழுத்தத்தை பயன்படுத்தி டர்பைன்கள் சுழற்றப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பவர் ஹவுஸ் 1இல் மின்சாரம் தயாரித்த பிறகு தண்ணீர் வீணாகி விடுவதில்லை. அது அடுத்தடுத்த நீர்வழிகள் மற்றும் நீர்த்தேக்க அமைப்புகள் மூலம் கீழ்நோக்கி சென்று கெத்தையில் உள்ள பவர் ஹவுஸ் 2ஐ அடைகிறது. அங்கேயும் அந்த தண்ணீரின் மீதமுள்ள உயர வேறுபாட்டை பயன்படுத்தி மீண்டும் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இதேபோல் கீழ்நோக்கி செல்லும் நீரின் சக்தியை பயன்படுத்தி பரளியில் உள்ள பவர் ஹவுஸ் 3, பில்லூரில் உள்ள பவர் ஹவுஸ் 4 போன்ற அடுத்தடுத்த நிலையங்களிலும் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் குந்தா 1 முதல் 6 வரை உள்ள அனைத்து நிலையங்களும் ஒரே நீர்வழியில் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டவை அல்ல.
குந்தா 5 மற்றும் 6 போன்ற நிலையங்களுக்கு வேறு உயர்மலை நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்தும் நீர் கிடைக்கிறது. அதாவது குந்தா என்பது ஒரே தண்ணீரை 6 முறை பயன்படுத்தும் ஒரு எளிய அமைப்பு மட்டுமல்ல, பல மலைப்பகுதிகளில் கிடைக்கும் நீரை சேகரித்து அதன் இயற்கையான உயர வேறுபாட்டை பயன்படுத்தி வெவ்வேறு நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்கும் ஒரு பிரம்மாண்டமான நீர்மின் அமைப்பு. இந்த மாபெரும் அமைப்பு அந்த காலத்திலேயே மிகப்பெரிய பொறியியல் முயற்சியாக இருந்தது. பவர் ஹவுஸ் 1இல் 60 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பவர் ஹவுஸ் 2ல 175 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது. பவர் ஹவுஸ் 3ல 180 மெகாவாட்ஸ், பவர் ஹவுஸ் 4ல 100 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது. ஆனால் குந்தா 5 மற்றும் 6 சற்று வித்தியாசமானவை. குந்தா 5க்கு அப்பர் பவானி மற்றும் வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் பகுதிகளிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது. இங்கு 40 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. குந்தா 6க்கு போர்த்திமண்ட், பார்சன்ஸ் வேலி மற்றும் வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் பகுதிகளிலிருந்து தண்ணீர் கிடைத்து 30 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இப்படி குந்தா 1 முதல் 6 வரை 6 மின் நிலையங்களும் சேர்ந்து மொத்தம் 585 மெகாவாட் நிறுவப்பட்ட திறனை கொண்டிருக்கின்றன. மலை உச்சியிலிருந்து மலை அடிவாரம் வரை இயற்கையாகவே இருக்கும் செங்குத்தான சரிவையும் புவியீர்ப்பு விசையையும் மட்டுமே பயன்படுத்தி தண்ணீரை வேகமாக பாயவிட்டு மின்சாரம் எடுக்கும் இந்த தொழில்நுட்பம் மனித பொறியியல் திறனுக்கு கிடைத்த ஒரு மகுடம்தான். காலப்போக்கில் தமிழ்நாட்டின் மின் தேவை பல மடங்கு உயர்ந்தது. குந்தா திட்டத்தை 21ஆம் நூற்றாண்டின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடிவெடுக்கப்பட்டது. அதன் பிரம்மாண்ட விளைவுதான் குந்தா நீரேற்று மின் திட்டம், குந்தா பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். 2018ஆம் ஆண்டில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களால் சுமார் 4600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த 500 மெகாவாட் விரிவாக்க திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த அதிநவீன பொறியியல் அதிசயத்தின் கட்டுமான பணிகளை இந்தியாவின் முன்னணி உள்கட்டமைப்பு நிறுவனமான MEIL மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் மேற்கொண்டு வருகிறது. மலையை குடைந்து நிலத்தடிக்குள் ஒரு பிரம்மாண்ட மின் உலகத்தையே MEIL நிறுவனம் உருவாக்கி வருகிறது. இது எப்படி இயங்குகிறது தெரியுமா? இதற்காக நீலகிரியின் போர்த்திமண்ட் மற்றும் எமரால்டு ஆகிய 2 அணைகள் இணைக்கப்பட்டுள்ளன. இது கடல் மட்டத்திலிருந்து மிக உயரத்தில் இருக்கும் போர்த்திமண்ட் அணையை மேல் அணையாகவும் எமரால்டு அணையை கீழ் அணையாகவும் பயன்படுத்தி இயங்குகிறது. இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற சின்டெக்ஸ் டேங்கையும் கீழே இருக்கிற சம்பு தொட்டியும் நினச்சிக்கோங்க. பகல் நேரத்தில் தமிழ்நாட்டில் சோலார் மற்றும் காற்றாலை மூலமாக நிறைய மின்சாரம் கிடைக்கும். அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கீழே எமரால்டு அணையில் இருக்கும் தண்ணீரை மலைக்கு அடியில் இருக்கிற ராட்சத மோட்டார்கள் மூலம் மேலே இருக்கும் போர்த்திமண்ட் அணைக்கு ஏற்றி வைப்பார்கள். அவ்வளவுதான். பகலில் சார்ஜான இந்த வாட்டர் பேட்டரி இரவு நேரத்தில் மின்சாரம் தேவைப்படும் போது மேலே இருந்து தண்ணீரை கீழே விட்டு டர்பன்களை சுழற்றி கரண்டை உற்பத்தி செய்யும். கரண்ட் அதிகமாக தேவைப்படாத பகல் நேரத்தில் தண்ணீரை மேலே ஏற்றி வைத்ததுக்கு அப்புறமா இரவு நேரத்தில் வீடுகள்லையும் ஃபேக்ட்ரிகள்லையும் மின்சார தேவை ரொம்ப அதிகமாகும். அந்த பீக் ஹவர்ஸ் நேரத்தில் மேலே போர்த்திமண்ட் அணையில் சேமித்து வச்ச தண்ணீரை கீழே திறந்து விடுவாங்க. அந்த தண்ணீர் வேகமாக கீழே பாய்ந்து வந்து அங்கே இருக்கிற டர்பன்களை சுழற்றி 500 மெகாவாட் தூய்மையான மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சிடும். 1950களில் காமராஜர் மற்றும் VP அப்பாதுரை ஆகியோரின் தொலைநோக்கு பார்வையில் தொடங்கிய இந்த திட்டம் 2018இல் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியில் மறுவடிவம் பெற்று இன்று MEIL நிறுவனத்தின் நவீன தொழில்நுட்பத்தால் உலகத்தரத்திற்கு உயர்ந்திருக்கும் குந்தா திட்டம் என்றும் தமிழர்களின் பெருமைமிக்க அடையாளம்தான். தமிழ்நாட்டின் இந்த பிரம்மாண்ட நீர்மின் அதிசயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பதிவில் சந்திப்போம். நன்றி.